ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாக்காய சூரியோடிதமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். புதற்கண் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி ஜாதகம் பார்க்கணும் விரிவாக அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க நம்பர், அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சதுர் கிரக யோகம். என்ன சுவாமி குழப்புறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா? கரெக்டு. சதுர் அப்படின்னாலே 4ன்னு அர்த்தம். இந்த 4 கிரகங்கள் ஒரு இடத்துல இருந்ததுன்னா ஒவ்வொரு ராசிக்கும் மாறுதில்ல, அப்போ என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது? இதெல்லாம் அபூர்வமான ஒரு நிகழ்வு. அப்பப்போ நடக்கும்னு சொல்லவே முடியாது. ஏன்னா சூரியனை ஒட்டி இந்த புதன் சுக்கிரன் வருவாங்க, அப்புறம் செவ்வாய் கொஞ்சம் தள்ளி வருவார், எல்லாமே உண்டு. ஆனால் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கிரகம் அப்படியே சேர்ந்துடும் ஒரே கட்டத்தில். அப்போ அந்த கட்டத்தில் 5 கிரகம் 4 கிரகம் உட்காந்துக்கிட்டு இருந்ததுன்னா அதில் 2 சுப கிரகங்களாக இருக்கலாம், 2 அசுப கிரகங்களாக இருக்கலாம். அப்போ பாவத்துவம் மாறும். என்ன ஏது அப்படின்னு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ஆதிபத்தியம் உண்டு. அப்போ 4 கிரகங்களோட 4 ஆதிபத்தியம் இருக்குது. இப்போ இந்த வகையில் இந்த 4 கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, சூரிய பகவான் ஆத்மகாரகன், அடுத்தது களத்திரக்காரகன் சுக்கிர பகவான், அடுத்தது அறிவு காரகன் புத பகவான். ஏன்னா மோரார்லஸ் இந்த 3 பேருமே கிட்டத்தட்ட ஒரே இதில் கட்டத்தில் வருவாங்க, இல்லைன்னா முன்ன பின்ன வருவாங்க. இப்போ அடிஷ்னலாக யார் இருக்காங்கன்னா மங்களக்காரகன் பூமிக்காரகன் செவ்வாய். இந்த 4 பேரும் மகர ராசியில், இதில் செவ்வாய் உச்சம். காலபுருஷ தத்துவத்தின்படி ஜீவனஸ்தானம் 10ஆம் இடம். இந்த 4 கிரகங்களும் கிரக யுத்தம் பண்ணிருக்கு. அபூர்வமான 4 கிரகங்களின் சேர்க்கை 15/1/2026 முதல் 28/1/2026 வரைக்கும் 14 நாட்கள் இருக்க போகிறது. இதில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் புதன் சுபகிரகம், செவ்வாய் சூரியன் அரை சுபர். ஆக இந்த 4 கிரகங்களும் மகர ராசியில் இருக்கிறதுனால இந்த உலகத்தில் சில பேரழிவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி தொழில் ரீதியாக முடக்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. போராட்டங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். போராட்டக்களம், ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுட்டு போராட்டம் அதிகமாக இருக்கும். அது அரசாங்கத்துறையிலே இருக்கலாம்ல, இந்த ப்ரைவேட் லிமிடெட் அந்த மாதிரி கம்பெனிலெலாம் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 14 நாட்கள் இருக்க போகிறது. அது பெரிய பாக்கியம், பெரிய விஷயம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சந்திரன் 18/1/2026, 19/1/2026, 20/1/2026 3 நாள், கிட்டத்தட்ட 2.25 நாள் அங்கே உட்காந்துடுறார். அப்போ பஞ்சம கிரகம் உண்டாயிடுறது. ஸோ ஒரு 3 நாளைக்கு பஞ்சமாதிபதி கிரகம் நடக்கிறது. அப்போ இந்த 14 நாட்கள் என்னென்ன மாதிரி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். அன்பான கும்ப ராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சதுர்கிரக யோகம். சதுர்கிரகம் அப்படின்னாலே 4 கிரகங்களின் சேர்க்கை. இந்த 4 கிரகங்கள் அப்படிங்கும்போது சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புதன், இந்த 4 கிரகங்களும் எங்கே ஒன்று சேர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட விரயஸ்தானத்தில் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானம், அதில் சேர்றது. என்னோட பார்வையில் இந்த அயனசயன போகஸ்தானம் விருப்பஸ்தானம்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா உங்களோட விருப்பங்களை பூர்த்தி அடைய வேண்டிய ஒரு ஸ்தானம். ஒரு வெளியூர் பிரயாணம் போகிறீங்களா, அது சக்ஸஸாக முடிஞ்சால் நம்மளோட விருப்பம் பூர்த்தி ஆகுது. ஒரு கோவிலுக்கு போகிறீங்க, நல்ல தரிசனம் கிடைக்கிறது, உங்களோட விருப்பம் பூர்த்தி ஆகுது. ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, செலவு விரயம், ஆனால் நல்லா சாப்பிட்றீங்க, சந்தோஷம் கிடைக்கிறது, உங்கள் விருப்பம் பூர்த்தி ஆகுது. ஆக விரயம்னு வந்தால் உங்களோட விருப்பம் பூர்த்தி ஆகுதுன்னு அர்த்தம். அசுப விரயம் அப்படின்னா மருத்துவ செலவுகள். அப்போ கூட உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்காக தான் நீங்கள் அதை செலவு பண்ணுறீங்க. ஆக இந்த விரயஸ்தானத்தில் இந்த 4 கிரகங்களின் கூட்டணி அமைகிறது. 15/1/2026 முதல் 28/1/2026 வரைக்கும் இந்த சதுர்கிரக யோகம் உண்டாருது.
அந்த வகையில் உங்களை களத்திராதிபதி சூரிய பகவான், அதற்கடுத்தபடியாக உங்கள் சுகாதிபதியும் பாக்யாதிபதியுமான சுக்கிர பகவான், உங்களது சகாயாதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாய் பகவான், பஞ்சமாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான புத பகவான், இந்த 4 பேரும் அங்கே கூட்டணி அமைச்சிருக்காங்க. எங்கள் விரயஸ்தானத்தில் ஒருத்தனுக்கு சாதாரணமாக ஒரு சில செலவுகள் வந்தால் பரவாயில்ல, ஜெட் வேகத்தில் ஏகப்பட்ட செலவுகள் வந்ததுன்னா என்ன பண்ணுறது? அந்த மாதிரி காலகட்டம் இந்த 14 நாட்கள். ஆனாலும் எல்லாமே சந்தோஷமான செலவுகளாக வரணும் அப்படின்னா ஒன்றே ஒன்று பண்ணுங்க, நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கண்டிப்பாக மருத்துவ செலவுகள் வராது. அப்போ அசுப செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த செலவுகள் எல்லாம் நம்ம சுப செலவுகளாக மாற்றிக்கலாம். அது நம்ம கையில் தான் இருக்குது. சுப செலவுகளாக இப்போ நல்ல காசு இருக்குது, பணம் இருக்குது, சரி ஒரு காயின் வாங்கி வைக்கலாம், கோல்டு காயின், இல்லை வெள்ளி பார் வாங்கி வைக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று வாங்கி வைக்கலாம், இல்லை எப்படிலையாவது போடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் நமக்கு கிடைக்கும். அப்போ அது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் விரயமாக அமையிறது. செலவு ஒரு பக்கம் 15,000 கொடுத்துட்றோம், ஆனால் ஒரு கோல்டு காயின் உங்களுக்கு வந்துடுதில்ல, அது சொத்து இல்லை, உங்களுக்கு அசையும் சொத்து. அப்போ ஒரு செலவு ஆறுது, சுப செலவு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சொத்து அமையிறது. ஆக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சொத்து சேர்க்கைக்கும் வழி உண்டு. வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடும். அதுமாரி உத்தியோகத்தில் இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும். ரொம்ப நாள் இந்த அரசாங்கத்துறையில் இருக்கிறவெல்லாம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறணுமோ, ஈஸியான ஒரு மாற்றம் கிடைச்சிடும், இடமாற்றம். அதேமாரி பதவி மாற்றம், பதவி உயர்வு, இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்தபடியாக ஆன்மீக டூர் ஒன்றை மேற்கொள்வீர்கள். இந்த மூத்த வயதை தேர்ந்தவர்கள்லாம் ஒரு ஆன்மீக டூர் ஒன்றை மேற்கொள்வீர்கள். தந்தையார், பிதுரார்ஜ சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள், இதெல்லாம் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. மூத்த உடன்பிறப்புகளின் வழியில் ஒரு சுப செலவு கண்டிப்பாக வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி உங்களது முயற்சிகளின் மூலமாக ஒரு சில நன்மைகளும் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென ஒரு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் மூலமாக தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் காலகட்டம் அருமையாக அமையும். கண்டிப்பாக இப்படிலாம் பண்ணணும், பண்ணினாத்தான் வெற்றி அப்படின்னு தோணுனா கண்டிப்பாக அதை பண்ணி தான் ஆகணும். அப்போ நம்ம அதற்குண்டான ஒரு வேலைகளை நம்ம செஞ்சு தான் ஆகணும். அடுத்தபடியாக உத்தியோகத்தில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம். நீங்கள் குழந்தைகளின் வழியில் ஒரு சில செலவுகள் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் வந்து சேரலாம். திடீர்னு ஸ்கூலில் கேட்டாங்கப்பா, எக்ஸ்கர்ஷன் போகிறாங்க, அது போகிறாங்க, இது போகிறாங்க, எனக்கு அதுக்கு வேணும், இதுக்கு வேணும், நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அதுக்காக தான் முன்னாடியே நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும், மருத்துவ செலவுகள் வராது. 18/1/2026, 19/1/2026, 20/1/2026 இந்த 3 தினங்களில் பார்த்தீங்கன்னா பகைரோன ரோகாதிபதி சந்திர பகவானும் உங்களோட விரயஸ்தானத்துக்கு வந்துடுவார். 5 கிரகங்கள் 12ஆம் இடத்துலேருந்து கூட்டணி அமைச்சு உங்களுக்கு ஏகப்பட்ட அற்புதமான செலவுகளை கொடுக்க போகிறது. அதை நல்ல செலவுகளாக நீங்கள் மாற்றிக்கங்க, உங்கள் விருப்பமான செலவுகளாக மாற்றிக்கங்க. ஆக இந்த உங்களோட விரயஸ்தானத்தில் அமர்ந்து இந்த 4 கிரகங்களின் சேர்க்கை அதி அற்புதமான சுப செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.